சின்ன கண்ணூர் மண் கண்டெடுத்த எங்க அகமுடியார் வம்சத்திலே பிறந்த என் அன்பு அத்தான் மானாமதில் வசிக்கக்கூடிய திறமையான பேச்சாளர் அத்தான் திருநாக்கரசு அவர்களுக்கும் பணியுரையக்கூடிய அனைத்து அன்பு தோழர்களுக்கு நன்றி. மரக்குளம் கிராமத்திலே இருக்கிற மைசண்டா இனியா இருக்கு ஐயா ஐயா இனிமையாக கேட்கோதையா. மரக்குளம் கிராமத்திலே இருக்கிற மைசண்டா இனியா இருக்கு ஐயா ஐயா இனிமையாக கேட்கோதையா இனியா இனிமையாக கேட்கோதையா. பாசத்தை வச்சாரையா பண்பாக பேசினாரையா மணியாருடைய ஐயனாரே பாப்பம்மா நாகம்மா வாழவந்தம்மா வடக்கு வாசல்லியம்மா சேலக்காரியம்மா கோமாரவல்லியம்மா சோட்டாணி கர்பகவதியம்மா சொந்தமாக சென்று நிற்கட்டும் என்று சொந்தங்களை மறந்து சோபிதமாய் மதுரையை ஆளுகின்ற மீனாட்சி எம்மையோடு மதுரை மீனாட்சி எம்மையோடு கோழி கட்டி வாழ்ந்தால் போதும் என்று கோட்டை கட்டி வாழுகின்ற திண்டுக்கல் கோட்டை மாரியம்மனோடு முனீஸ்வரனோடு என் குலதெய்வமாகிய அழகுமலையான் 18ஆம் படியான் மலையாள கருப்பனோடு முன்னே வருவாயே மணியாருடைய ஐயனாரே அருள்வாயே அருள்வாயே. ஆயகலை அழகு அறிவு அரிதானியமே அயராதர துணிவுதனம் பாக்கியமே போகம் பூர்வயது வீரம் பிள்ளையம் சந்தானம் நோயின்மை புதிதாம் பெருமை என்று 14 செல்வங்களை தருவாயே ஐயனாரே அருள்வாயே அருள்வாயே. காரணே
வருவாளா ஆத்தா கொடிக்காரி வருவாளா கிளம்பிட்டாளா ஆத்தா கிளம்பிட்டாளா வண்டியூர் இளையனுக்கு கிளம்பிட்டாளா கிளம்பிட்டாளா ஆத்தா கிளம்பிட்டாளா வண்டியூர் எல்லைக்கு கிளம்பிட்டாளா தெப்பக்குளம் இளையனுக்கு கிளம்பிட்டாளா இவ்வாறங்க மேடையிலே வேலன் வேடன் விருத்தன் என்ற 3 வேடங்களில் நடிக்க வந்திருக்கும் பாவரையா அவர்களுக்கு இந்த பங்காளிகள் சார்பாக இந்த சால்வை அணிவித்து இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன் ஈடு இணை இல்லாத கருணை உள்ளவன் இன்னல் பற்றி எழுங்குழலை கேட்கின்றவன் எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன் இறைவனிடம் கையேந்துங்கள் மணியாருடைய ஐயனார் சுவாமியிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. ஐயா மணியாருடைய ஐயனாரே, இந்த பச்சை குழந்தையையும் நான் தான், இந்த பச்சை குழந்தை பால்குடி மறக்காத பச்சை குழந்தை நான் தான்டா மாப்பிள்ள. இந்த பால்குடி மறக்காத பச்சை குழந்தைக்கு இந்த பொன்னாடையை மாளிகையாளை அணிவித்து கௌரவப்படுத்திய மாப்பிளமார்களுக்கு நன்றி. மணியாருடைய ஐயனார் பங்காளிகளுக்கு நன்றி. ஐயா மணியாருடைய ஐயனாரே, இந்த பச்சை குழந்தையையும் என் அருமை மாப்பிளமார்களையும் என் எதிரே அமர்ந்திருக்கிற என் தாய்மார்களையும் என் எதிரே அமர்ந்திருக்கிற என் மாப்பிளமார்களையும் நாங்கள் அனைவருமே அறிந்தும் அறியாமல் தெரிந்தும் தெரியாமல் புரிந்தும் புரியாமல் செய்த எல்லா குற்றங்களையும் மன்னித்து எல்லா குறைகளையும் மறந்து என் ஐயா எங்கள் அனைவருக்கும் நீ ஆயகலை அழகு அறிவு அதிதானியம் அயராதரம் துணிவு தனம் பாக்கியம் போகம் பூண் வயது வீரம் விஜயம் சந்தானம் நோயின்மை புதிதாம் பெருமை என்ற 16 செல்வங்களையும் தந்து ஆதரித்து காத்து ரட்சிப்பாய் ஐயா. ஐயனாரே, நீ திருவடியே சரணம். காப்பாத்துற ஐயா, காப்பாத்துற ஐயா, காப்பாத்துற ஐயா. ஏன் நான் அவர்கிட்ட கேட்கிறேன், ஐயனார்கிட்ட ஈஸ்வரனுக்கு பல சக்தி. அதுல அருள் சக்தியிலிருந்து பிறந்தவர் முருகன், வேண்டிய அருள் எல்லாம் கொடுப்பார். ஞான சக்தியில பிறந்தவர் யாரு? விநாயகன், ஞானத்தை கொடுப்பார். கோபத்துல பிறந்தவர் யாரு? முனீஸ்வரன், அவர் கோபம். மழையை கொடுக்கிற மாரியாத்தா, வீரத்தை கொடுக்கிற பத்திரகாளி அம்மா. ஆனா 16 செல்வங்களை தருபவர் யார்? ஐயனார். என்ன காரணம்? அவர் போக சக்தியில பிறந்தவர். சிவன் போகத்திலையும் அழகுமலையா என் பெருமாள் போகத்திலையும் சேர்ந்து பிறந்தவர் தான் எங்க ஐயா ஐயனார். அதனாலதான் நம்ம பெரியவங்க எல்லாம் ஐயனாரை கும்பிடுறாங்க. இந்த 16 செல்வங்கள் எல்லாரும் கிடைக்காது. கல்யாணத்தன்னைக்கு பெரியவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த புருஷன் முண்டாட்டியே 16 பெற்று பெருவாழ் வாழ்கம்பாங்க. சாமானியமா 16 கிடைக்காது. எதை கிடைக்கணுமே, கிடைக்கிறதா கிடைக்கட்டுமே. ஆனா நம்ம மாப்பிள்ளைகளா மணியாருடைய ஐயாரை கும்பிடுறது இல்லை. நெய்யையும் தேங்காயும் கொண்டு போய் கேரளாவில் கொட்டுவாங்க. இல்லமா அங்கே தேங்காயே இல்லாத மாதிரி, அங்கே சகலத்துக்கும் தேங்காய் எண்ணெய் தான். சரி, நம்ம கடைக்கு ஒரு மாப்பிள்ளை, நான் ஏன் இங்க நிக்கிறேன்? ஏன் அங்க நிக்கிறேன்? என் மாமனார் காரணம் யா. என் மாமனார் யாரியா? என் மாமனார் தெரியாதா? ஐயனார் காப்பேன். மதுரையில சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வைகை ஆத்துல தங்க குதிரை வாகனத்துல சும்மா டீண்டாங்கி இறங்குறாரு. அப்புறம் சொல்றேன், என் மாமனார் அழகர் மாமே, உங்களுக்கு எல்லாம் ஒரு சாமி, உங்க எல்லாருக்கும் சாமி, எனக்கு மட்டும் மாமே. அதுபடி எனக்கு மட்டும் மாமே, வேற ஒண்ணும் இல்ல. பொதுவாவே மாமன் தான். எங்க தாத்தனுடைய அப்பையன் வந்து திண்டுக்கல் கவர்னரா இருந்தான். ஷேக் சர்தார் சாஹிப்னு பேர். ஹைதர் அலி திப்பு சுல்தானுக்கு தளபதியா இருந்தார். ஒரு நல்லா தெரிஞ்சு வச்சவர் யாரா? சின்ன மருது பாண்டியர். மாமாம்பாரு வந்து சின்ன மருத சொல்லுவான், வெள்ளக்காரன் வேல் சுதுரை, ஹீஸ் எ டைனமிக் வேரியர் அப்படிமா. யார? சின்ன மருத.
டைனமிக் வேரியர் மாவீரன். டைனமிக்கா இயங்கிக் கொண்டே இருக்கின்ற மாவீரன். தொண்டியிலிருந்து காளையார் கோவிலிருந்து சிவகங்கையிலிருந்து அப்படி மேலூர் வந்து மேலூர்ல திண்டுக்கல் அப்படி விருப்பாச்சி பழனி பொள்ளாச்சி கொச்சின் கடற்கரை, இந்த கடற்கரை அந்த கடற்கரை, அரபிக்கடல் வங்காள விரிகுடா கடல் அப்படி பயணம் பண்ணிட்டு இருந்தவர் யாருன்னா சின்னமருது. அவர்தான் 1771 வருஷத்துல வெள்ளக்காரன் சிவகங்கையை பிடிக்கும் போது கொல்லங்குடி காட்டுகளை நிப்பாட்டி வச்சு எல்லாரையும் நேரா வந்து பெரிய என் தாத்தங்கிட்ட, மாமா வெள்ளக்காரன் பிடிச்சிட்டா மாமா, காப்பாத்துங்க மாமா, எல்லாரையும் கூப்பிட்டு மாப்பிள்ள எல்லாரும். என் தாத்தன் எல்லாரையும் கூப்பிட்டு வரவும் இந்த அம்மா வேலுநாச்சியார், அண்ணே நீங்க நல்லா இருக்கணும்னே பட உதவி செய்ய சொல்லுங்க உங்க ராஜாவே. சொல்றேம்மா, உங்க நல்ல நேரம் வந்துட்டு இருக்காரு என் ராஜா, பெரிய ராஜா ஹைதர் அலி அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை விருப்பாச்சி கோட்டையில தங்க வச்சு மத்த எல்லாரும் திண்டுக்கல்ல தங்க வச்சு வந்த உடனே கேட்கிறாரு விருப்பா யாரு? ஹைதர் அலி. அவர் உருது தமிழ் தெரியாது, உருது தான் தெரியும். கே சர்தார் கோனிய பாய்க்கான் அப்படி. இந்த அம்மா யாருன்னா இன்னைக்கு சிவகங்கை சமஸ்தான் की बेगम साहिबा. अच्छा சிவகங்கை சமஸ்தான் சிவகங்கை ராணி. नाम क्या? பேர் என்ன? வேலுநாச்சியார் ராணி சர்க்கார். வேலுநாச்சியார் ராணி சர்க்கார். अच्छा ये दो जने भी कौन? இந்த ரெண்டு பேர் யாருன்னார்? बड़े खाने खाना. हाँ बहुत अच्छा. इन्हें बड़ा इन्हें छोटा. ஒரு பெரியவர் ஒரு சின்னவர், இவர் அண்ணன் இவர் தம்பி. बड़े खाने खाना வீராதி வீரங்க, வீராதி வீரங்களுக்கெல்லாம் வீராதி வீரங்க. बहुत अच्छा क्या समझता? என்ன விஷயங்கிறார்? நம்ம பட உதவி கேட்டு வந்திருக்காங்க. பொம்பளை படகு நடத்தி வெள்ளக்காரன் அங்கிரேஸ் இவாலாக்கோ மார்க்கோ வெள்ளக்காரனை ஜெயிக்கிறதா ஐயா அப்படின்னு ஐயாண்டியா சிரிச்சா. ஹைதர் அலி வேலுநாச்சியார் குரு தெரியும், நுழைஞ்சிட்டாக்க இருக்க. அஸ்ஸலாமு அலைக்கும் பாய் சாப் அப்படின்னா அவர் அரண்டார். ஏன்னா தமிழ் பொம்பளை உருது பேசுறான்னு. புலமா பெஞ்சி சொல்லுமா தங்கச்சி சொல்லுமான்னாரு. அண்ணே தில் கி திட்டாகி படை நடத்த தேவை, ஆம்பளை பொம்பளைன்னு பேரம் பார்க்காதீங்க. மனதிலும் உடலிலும் யாருக்கு வீரம் இருக்கின்றதோ அவங்க நடத்தலாம் படையன்னாங்க. வா 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 பலே பலே அப்படின்னாரு எங்க தாத்தா. இப்ப பாராட்டாதீங்கன்னே, நீங்க உதவி செய்யுங்க, வெள்ளைக்காரனை ஓட ஓட வரட்டுறேன், வட்டியும் முதலுமா அப்புறம் பாராட்டுங்கன்னாங்க. மருகவா மருகவா அப்படி போடுற அருவாள்னு. அப்புறம் தான் படை உதவி செஞ்சது. அப்போ வேலுநாச்சியார் கேட்டாங்க, அண்ணே ஒரு முக்கியமான உதவி வேணும்னே. என்ன உதவிமா? பீரங்கி பட உதவி அவசியம் வேணும்னே. அம்மா அந்த நேரம் வரும்போது நானே நடத்துறேன், நான் வர முடியலையா என் மகன் திப்பு சுல்தான் வருவாமா அப்படின்னா. அது போலவே 8 வருஷம் தங்கியிருந்தாங்க திண்டுக்கல்ல. 8 வருஷம் சோறு போட்டது மாமே பரம்பரைடா மாப்பிள்ளை ஷேக் சர்தார் சாஹிப் பெரிய பாட்டேன். பெரிய மருது பாண்டிக்கு பட்டம் கட்டி வைக்கும் போது அந்த அம்மா எங்க தாத்தனை கூப்பிட்டாங்க, நீங்க வாங்கன்னே என்னார். நான் வர முடியல, நம்ம வேலை இருக்கு, என் மகனை அனுப்புறேன் ஷேக் மதார் சாஹிப் அவரையும் விருப்பாச்சி கோபால் நாயக்கரையும் அனுப்பிச்சு விட்டார். அதுக்கப்புறம் என் முப்பாட்டேன் ஷேக் ஹுசேன் சாஹிப், உங்க அப்பையும் ஷேக் சிலார் சாஹிப் பாட்டேன், எங்க அப்பையும் ஷேக் தாவ் சாஹிப், நான் ஷேக் சாகுல் என்ற ராஜா முகமது. ராஜா முகமது பேர் வச்சது வாரியார். இப்ப நம்ம அன்னையில இருந்து மாமே மச்சான் அந்த பக்கம் பூரா 250 வருஷமா அதான் மாமே மச்சாங்கிறது நல்லது. என் மாமே என்ன சொல்றா இறங்குறாரு ஆத்துல. எங்க அம்மா மீனாட்சி என்ன சொல்றா? இந்த மீனாட்சி அந்த மீனாட்சி மதுரை மீனாட்சி. எங்க அப்பங்கிட்ட சொல்றா, அந்த பாருங்க எங்க அண்ணன் அழகர் வந்து மாலை எடுத்து கொடுத்தா தாங்க நான் கல்யாணம் பண்ணிக்குவேங்கிறா. எங்க அப்ப ஈஸ்வரன் சரிங்கிறார். அங்கேயே மாமே ஆத்துக்குள்ள இறங்கினவர் சும்மா இருந்தாரா? ஒரு தவக்கால முனிமை ஒருத்தர் இருந்தான் மண்டூக மகரிஷி. அவனுக்கு சாப மச்சனை கொடுத்துட்டே இருந்தார். முகூர்த்தம் தவறுது. எங்க அப்ப ஈஸ்வரன் பார்த்தார், ஆஹா தானே ஒரு அழகரா மாறி தானே மாலை எடுத்து கொடுத்து தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டார். என் மாமனுக்கு கோவம் வந்துருச்சு, தங்கச்சி நம்ம இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டா இவன் மூஞ்சியிலே முடிக்க கூடாதுன்னு மேற்க போகாம கிழக்க வந்தார். மேற்க போனா மீனாட்சி அம்மன் கோயில், கிழக்க வந்தா வண்டியூர். வண்டியூர்ல யார் இருந்தது? யார் யார் இருந்தது? என் சொந்த அக்கா துலுக்கச்சி நாச்சியார், முஸ்லீம் பொம்பளை, டெல்லி பாதுஷா மக. அவையா இங்க வந்தா அது பெரிய கதை. அவர்கிட்ட வந்துடுவார் கருகமணியோட. கருகமணியான முஸ்லீம் பொம்பளை கட்டுற தாலி கட்டி 3 நாள் சந்தோஷமா இருந்துட்டு திரும்ப தல்லாகுளம் வருவார். எல்லாரும் விளக்கு மாத்திர அடிப்பாங்க அவரை. ஏன்டா துலுக்கச்சி வீட்டுக்கு போயிட்டு வந்தேன்னு. யார பெருமா அழகர் மாமனை ரொம்ப நாளா அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. என் மாமி திருமண நாயக்கர் வந்தார் ராஜாவா. டே பெரிய பெருமாள் பக்தன், தைப்பூச அன்னைக்கு பிறந்தேன் முருக பக்தன், பெரிய மீனாட்சி பக்தன். டேய் ஏன்டா பெருமாளை விளக்கு மாத்திர அடிக்கிறீங்க? ஐயோ மனம் தாங்கலடான்னார். காலங்காலமா அடிச்சுக்கிட்டு இருக்கோம், நீ யார் சொன்னாலும் கேட்க மாட்டோம். நாங்க ஏன்னா அடிங்கடா விளக்கு மாத்திர அடிக்காதீங்கடா, அவர் இஷ்டம்டா போயிட்டு வர்றது. ஒண்ணு செய்யுங்கடா, பூப்புள்ளக்களை தூக்கிட்டு வந்து பூச்சண்டால அடி கொடுங்கடா. இன்னைக்கு வரைக்கும் மாமன் பூச்சண்டால அடி வாங்குறான். என் மாமன் தானே, என் மாமன் தானையா. என் மாமன் கையில ஒரு ஆயுதம் வச்சிருந்தா, சக்கர ஆயுதம். ஏவுனார்னா உலகங்கள்லாம் அப்படித்தான். அந்த ஆயுதத்தை 3 அரக்கங்க இருந்தாங்க, சூரபத்மன், தாருகன், சிங்கமுகன். தாரிய மேல ஏவுனார். அவன் நோக்குடி அப்படி கையில குடிச்சு கழுத்துல மைனர் செயின் மாதிரி போட்டுக்கிட்டான். ஆக அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த அரக்கங்களை அடக்க நான் பிறந்தேன். அவனை அடக்கி தாருகன்னு அந்த சக்கராயத்தை எடுத்து மாமன் ஜாமான் ஐயா மரியாதை கொடுக்கணும்ல, என் நெஞ்சு மேல வச்சு கொண்டு வந்தேன். மாமா பெருமாள் மாமா ஐயனாரை ஈன்றவனே
அழகுமலையானே எடுத்துக்கடானே. அதான் நம்ம திருச்செந்தூர் முருகனுக்கு நெஞ்சில சக்கராய் தான் வச்சிருக்கு. என் மாமி ஆனந்த கண்ணீர் வலிச்சா. ஆனந்த கண்ணீர்னா கண்ணு ஒண்ணுதான். இங்க விழிஞ்சா உப்பு கறிக்கும் துன்ப கண்ணீர், இங்க விழிஞ்சா சக்கரை மாதிரி நிக்குது ஆனந்த கண்ணீர். ஆனந்த கண்ணீர்ல இருந்து அமிர்தவல்லி சுந்தரவல்லி 2 பேர் பிறந்தாங்க. 2 பொம்பளை பிள்ளைகள் என்னைய கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டாங்க. அமிர்தவல்லியை நான் திருப்பரங்குன்றத்திலே தெய்வீயான கமனபிடித்தேன். இப்ப சின்னவளாகிய வள்ளிநாயகமான என் அருமை கண்மணி மதுரை மீனாட்சியை மனம் புரிய வேண்டிய காலகட்டத்தில் இருக்கின்றேன். அதுக்காக அருமை மாப்பிள்ள கருமலூர் மாப்பிள்ள சங்கீத பிரியன் வந்து கொண்டிருக்கின்றார். மாப்பிள்ளை சந்திப்போமா? மாப்பிள்ளைகளா நீங்க நல்லா இருங்கய்யா, நல்லா இருங்கய்யா, நல்லா இருங்கய்யா, நல்லா இருங்கய்யா, நல்லா இருங்க, நல்லா இருங்கய்யா. 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க, வாழ்க, வளர்க, வெல்க. நன்றி, வணக்கம். ஆக மாப்பிள்ளை நான் வரும்போது பாட்டு போட்ட மாப்பிள்ளைக்கு நன்றி. அருமையான பாட்டியா. அந்த பாட்டு அவரோட அதிகமா பண்ணுவேன் நான் தான். அவர் இறைவனிடம் கையேந்துங்கள் அப்படிதான் பாடினாரு. நான் ஐயனாரிடம் கையேந்துங்கள், காளியம்மன் கிட்ட கையேந்துங்கள், மாரியம்மன் கிட்ட கையேந்துங்கள், பகவதி அம்மனிடம் கையேந்துங்கள். நான் தான் நிறைய பாடியிருக்கேன். இந்த பாட்டை எழுதின ஒரு பேர் வந்து கிளியனூர் அப்துல் சலாம்ங்கிறவர். அவர் பேரை கல்யாணத்துக்கு நான் தான் போய் பாடினேன். சரி நம்ம கலைக்கு வருவான். வாங்க மாப்பிளே, மாப்பிளே. அந்த காலம் அப்படித்தான் கூப்பிடுவாங்க, மைக்கில்லாத காலம். அருமையான பாட்டு, ஆபேரி ராகம். தைப்பூச திருநாளில் தமிழ் எடுத்து பாடுவோம். மாமி சீர்காழி கோவிந்தராஜ மன்னர் என்னை வளர்த்த ஐயர சீர்காழி மாமாம்பார், நான் அவரை மாமாம்பேன். அருமையான பாட்டு. 2 மாப்பிள்ளை தண்ணி அடிச்சுக்கிட்டே பாடிக்கிட்டு இருந்தாங்க. இடம் பழையிலா என்னடா மாப்பிள்ளைங்களா அப்படின்னு. மாமா எல்லாம் மாலை போட்டிருக்கீங்க முருகனுக்கு, மாலையை கழட்டி வச்சுட்டு அப்புறம் சாப்பிடலாம்ல அப்படின்னு. மாமா இந்த முருகன் டாலர் இல்ல. ஆமா மாலை இப்படி போட்டுத்தாமமா சாப்பிடக்கூடாது, பின்னாடி போட்டு சாப்பிடலாமா, முருகன் கோச்சிக்க மாட்டான்னா. ஆஹா எனக்கே தத்துவம் சொல்லிட்டாங்கடா 2 மாப்பிள்ளைய அப்படின்னு. மாப்பிள்ள அருமையான மாப்பிள்ள வந்திருக்கிறாரியா. ஏய் மாப்பிள்ள குலசேரலூர் மாப்பிள்ள, ஏ தெஞ்சியங்கல் மாப்பிள்ள, ஏ கள்ளிக்குடி மாப்பிள்ள, ஏ முக்குடி மாப்பிள்ள. யார் வந்திருக்கிறது? என் மாப்பிள்ள. சொந்த மாப்பிள்ளையா? நீங்களா அந்நிய மாப்பிள்ளைய? நீங்களே கொக்கா தங்கச்சி எனக்கு கொடுத்துருக்கீங்களா? இல்ல இல்ல பத்தலடா மாப்பிள்ள, அழுக்கு தீர குளிச்சவன் இல்லடா, ஆசை தீர. சரி விட அது மாதிரி. ஆனா அவர் மாப்பிள்ள பொண்ணு கொடுத்தவர். எங்க அண்ணன் விநாயகர் இருக்காரு தொந்தி கணபதி, அவருக்கு எத்தனை பொண்டாட்டி? 15 பொண்டாட்டி. நீ கல்யாணத்துக்கு போயிருந்தாலும் தெரியும், ஒப்பை கல்யாணத்துக்கு அவங்களை எவனும் கூப்பிடல. கண்ணனுக்கு 15 பொண்டாட்டி. மோதை, பிரமோதை, கேசினி, காந்தை, சுமுகை, சுந்தரி, நந்தினி, சாரகாசை, மனோரமை, மங்களை, சுமத்திமை, காமதை. முதல் 12 கட்டினார்.
ஒரு தங்கச்சி 2 பேரை கட்டினார். சித்தி புத்தி ஒரு அவ வேங்கிற அரக்கியை கட்டினார். ஆக 15. இன்னும் பொண்டாட்டி வேணும்னு குளத்தங்கரையில் உட்கார்ந்து இருக்கிறார். அம்மாவை மாதிரியே வேணும்னு. அதான் எங்க அண்ணனை பொண்ணு கட்டி வச்சவரு மாப்பிள்ள தான். அப்ப எங்க அண்ணனுக்கு மாப்பிள்ள, அப்ப எனக்கு மாப்பிள்ள தானே. எனக்கு என்ன பங்காளியா? என் மாப்பிள்ள பெருமை இந்த உலகத்துல எவனுக்குமே இல்ல. விட்டா சகலவாடியானோட கேட்பீங்க. ஆமா மாப்பிள்ள இந்த ஊரை நமக்கு மரியாதை இருக்கு. கட்டாளங்குளத்துல திருப்போணத்துல மரியாதை இருக்காது. திருப்போணத்துல இருக்கு, மதுரையில இருக்காது. ஆனா 14 லோகத்துல என் மாப்பிள்ளைக்கு தான் என் மரியாதை. அதெல்லாம் வித்தெல்லாம் சுத்தலாம் தராதலம் ரசாதலம் பாதாளம் பூலோகம் பூலோகம் தபலோகம் ஜனலோகம் மகாலோகம் சத்தியலோகம் கைலாசம் வைகுண்டம் எல்லாத்துலயும் என் மாப்பிள்ளைக்கு தான் மரியாதை. ஐயா எத்தனை பாட்டுக்காரர் இருக்கா நாட்டுல? அப்ப யாருக்கு பட்டம் கொடுத்தான்? பாட்டுக்கு நாரதர்னா. ஏன் வேற பாட்டுக்காரன் உலகத்தில் இல்லையா? அகத்தியன் பெரிய பாட்டுக்காரன் பாடி பொதிய மலையவே உருக வச்சான். ஆனா அவன் நரகான சங்கீத பிரியன். ராவணேஸ்வரனை பாடிங்க அப்பனைய தலையாட்ட வச்சான். அவன் அசுரகான சங்கீத பிரியன். தும்புரு பெரிய பாட்டுக்காரன் தேவகான சங்கீத பிரியன். நம்ம அனுமார் பெரிய பாட்டுக்காரரு வானரகான சங்கீத பிரியன். ஆனா நாரதர் தான் கந்தர்வகான சங்கீத பிரியன். கந்தர்வகான பெருசு. நம்ம நாட்டில் பட்டம் கொடுக்கும் போது ஒரு பெரிய பாட்டுக்காரனுக்கு என்ன கொடுப்பாங்க தெரியுமா? கான கந்தர்வன். தமிழ்நாட்டில் அந்த பட்டம் வாங்கினது யாருன்னா 7 சினிமாவில் எம்.கே. தியாகராஜ பாவதம். கண்டிப்பாக. கேரளாவில் வாங்கினது கே.ஜே. ஜேசுதாஸ். அவன் கிறிஸ்துவன் தான். அவன் பாடினான்னா ஐயப்பன் இறங்கிடுவான் மலையில இருந்து. அறிவராசனம் விஸ்வமோகனம் அரிதீஸ்வரம் ஆராத்யமானம் அருவிமர்த்தனம் ஹரிஹரமகம் தேவமாசே. அச்சடிச்சுட்டு போயிட்டான். நீ எவனும் பாட முடியாது. நம்ம என்ன மாப்பிள்ள? சரி நம்ம கடைக்கு ஒரு மாப்பிள்ளை வரவேற்கணும்ல. என்ன இருந்தாலும் வீட்டுக்கு வந்துட்டா மாப்பிள்ளைய வரவேற்கணும்ல. எங்க வீட்டுக்கு மாப்பிள்ளைய வந்து என்ன செய்வோம் தெரியுமா? முதல் மாப்பிள்ளையில குனிய வைப்பான். எதுக்கு? அப்புறம் குஞ்சம் நசுக்குவோம். நாட்டுக்கோழி குஞ்சையா உங்களா லெக்கான் கோழிய நசுக்குவா. மாப்பிள்ள 5 ரூபாய்யா. அங்கிங்கனாதபடி எங்குமே அலைந்திடுவாய். ஆன்மீக பணி சிறக்க அயராதே உழைத்திடுவாய். மயிலேறும் ராவுத்தன் என்னை தேடி பெருமைக்குரிய கழுகாசலமாம் எனதருமை கட்டாளங்குளத்துக்கே வந்திடுவாய். நான் இளம் போற்றுகின்ற நாரத முனியே மல்லிகையே
சகமபனிசா சாதிமகமகரிசா நீரும் எங்கெங்கே சென்றீரோ நேராக ஏதேது கண்டீரோ நிகழ்த்தும் எனக்கதனை நலமாக நிகழ்த்தும் எனக்கதனை நலமாக எனக்கு வயிறார சோறு போட்டு காசு தர்ற கட்டாளங்குளம் வாழ்ந்திடவே வளமாக நானிலம் போற்றுகின்ற நாரதம் நாராயணா ஓம் நமோ நாராயணா என்ற பாரத முனியே நாரத முனியே மாப்பிள்ள மாமனுக்கு அஞ்சரை நிக்குதா கொக்கலை கொடு வா மாப்பிள்ள என்ன விஷயம் அற்புதமான ஒரு வரவேற்பு ஆறுமுக பெருமான் திருவாய் மலர்ந்து அடியனை பாடி புகழ்ந்து வரவேற்றமைக்கு முதலில் நன்றி நல்லது மாப்பிள்ள நன்றி தெரிவித்து நாரதன் கூறக்கூடிய கருத்து என்னவென்றால் மும்மூர்த்திகளையும் முறையோடு கண்டு வணங்கி சரி உள்ளவன் மூத்தவன் முழு முதற் பொருள் தாங்கள் அண்ணன் பிள்ளையாரை தொழுது பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவெட்டுவான்ற நம்பிக்கையோடு இளையவரான கந்த பெருமானை வணங்க வேண்டும் என்று ககனமார்க்கமாக உலகத்தை நோக்கி வரும் பொழுது பெரிய மாப்பிள்ளையை பார்த்துட்டீங்க சின்ன மாப்பிள்ளையை பார்க்கணும் வந்தீங்க சரி ஆக வேள்விமலை சாரையின் அடிவாரத்தில் சிற்றூர் வனத்திலே கண்டேன் ஒரு அழகிய கனி கனியா அந்த கனியை கண்ட மாத்திரத்திலே கந்த அர்ப்பணம் என்று குறிப்பிட்டேன் ஐயா என்ன ஐயா முத ஒரு கனியை கொண்டு வந்தீங்க ஞானக்கனி அதுக்கு நானே எங்க அண்ணன் சண்டை போட்டுக்கிட்டோம் எனக்கு தான் வேணும் எனக்கு தான் வேணும்னு அப்ப ஈஸ்வரன் சொன்னாரு டேய் கணபதி டேய் சுப்பிரமணியா எவன் உலகத்தை முதல்ல சுத்தி வர்றீங்களோ அவங்களுக்கு தான் ஞான அர்ப்பணம்னார் மாமன் உடனே ஏறணுமா மயில்ல தான் உடனே மயில் மயங்கி இருக்குமே அன்னைக்கு சின்ன பையில இருந்து ஏறினேன் தாங்கிச்சு இன்னைக்கு ஏறினா பிரியாணி தான் உலகத்தையே சுத்தின கனி கிடைக்கல அம்மா இப்ப தாண்டா உலகம் உலகம் தாண்டா அம்மா இப்பன்னு சொல்லி இங்க அம்மாவையும் அப்பாவையும் சுத்தி வர வச்சு கனியை வாங்கி அன்னைக்கு அம்பிட்டு பேரும் கொடுத்துட்டாங்க உலகத்தையே சுத்திரமனுக்கு ஒண்ணும் கிடைக்கல முக்காந்தரனை வாங்கிட்டு போயிட்டான் கண்ணியை எனக்கு கோவம் வந்துருச்சு அடிச்சேன் கையால சவர கத்தி எடுத்து மொட்டை அடிச்சேன் போட்டேன் நாக்கால மந்திரம் சொல்லி ஓம் நம சிவாயான்னு உத்திராட்ச கொட்டையை போட்டேன் முதல்ல கையை அப்புறம் வாய் ஒரு சங்கில வாய் வச்சு என்ன சொல்றீங்க ஆமா மாப்பிள்ள வச்சு ஓம் ஓங்காரநாதன் சொல்லி அகத்திய மகாமுனிவனுக்கு செந்தமிழ் இலக்கணம் செந்தமிழ் மொழியை சொல்லிக் கொடுத்து எனக்கென்று ஒரு நாடு என் இனம் என் மக்கள் என் மொழி என்று ஏற்படுத்தி கொண்டேன் ஆமா எங்க அம்மா வந்தா மீனாட்சி பார்வதி மகனே ராஜா மாமூர் முருகா தனியா நிக்கலாமாடா கைலாசம் வெறிச்சோன்னு இருக்குடா உங்க அண்ணன் வருத்தப்படுறாரு உங்க அப்பா வருத்தப்படுறாரு உங்க அப்பா திருவிளையாடல் தானே உன் புருஷன் திருவிளையாட உன் புருஷன் கூட வச்சுக்க சொல்லு அப்புறம் அம்மா கூப்பிட வந்துட்டேன் மாப்பிள்ள சரி இந்த கனி பெருமை அறியலாமா வர்ற பயபுரா பஞ்சாமிரதத்தை என் மேல ஊத்தி வள்ளி வள்ளின்னு வலிச்சு ஒரு தொடையவே காலி பண்ணி பாதி குண்டியே சொல்லிட்டாங்க தெய்வியான போட்ட சோத்துல ஊறிடுச்சு நல்ல வேலை கோமலங்கத்துல அங்கேயும் சுரண்டி இருப்பாங்க ஆமா ஹலோ ஹலோ சபாஸ் மகாகணிக்கும் தேங்கமணி சைகடிக்கும் மேலிக்கும் ஒரு பூங்கணியை கண்ட மனம் பூரித்தேனான் கணிந்தே மாங்கலிக்கும் தேங்கமணி பங்களிக்கும் மேலிக்கும் பூங்கணியை கண்டு மனம் பூரித்தே ஐயா முருகையா ஐயா முருகையா குமரா கலக்குதா அருமை 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 அக்கனியை அக்கனியை இக்கணவே இக்கணவே கொய்தழைத்துக் கொள்வீர் கொய்தழைத்துக் கொள்வீர் அக்கனியை அக்கனியை இக்கணமே கொய்யாமல் கொய்தணைத்து கொள்வீர் முருகா மாப்பிள்ள கனி நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ இல்ல அழுகி போய் கிடக்கும் இல்ல உதக்காயா இருக்கும் எனக்கு ஒண்ணுமே தெரியாது ஆனா எடுத்து சொன்னீங்களா அந்த ராகம் கல்யாண வசந்தம் நீங்க பாட மாப்பிள்ள தெஞ்சியங்கள் மாப்பிள்ள வாசிக்க
ஏன்டா நாரதன் முருகன் ராகமா பாடி அறுக்குறாங்க உட்காருங்க ஒண்ணு 2 பேர் நினைப்பீங்க நாலாவது சொல்ல மாட்டாங்க. நல்ல ராகங்களை கேட்டா ஐயனார் சந்தோஷப்படுவான். ராகம் கல்யாண அவசரம் தான். நீ சமக சனி தானி சானித பமக கமதா பமகரினி கச மக தம நித சனி தானி சா தானி சா தானி சா. அந்த கால சீர்காழி மாமி பாடினாங்க அந்த ராகத்துல. வாழ்வி காணா சமரசம் குலாவும் சமரசம் குலாவும் இடமே ஆதியோர் என்றும் தாழ்ந்தவர் தீயோர் என்றும் எல்லோரும் ஓடிவே சேர்ந்திடும் அப்புறம் நம்ம ஜேசாஸ் பாரு 3 பாட்டை. காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வச்சு நல்ல மனம் வாழ்க நாடு போற்ற வாழ்க தமிழ் போல் மாமலை போல் கட்டாங்குளம் அருமை அருமை நிறைய இருக்கு. மாப்பிள்ள கண்டது கனியா கன்னியா கண்டேன் பொன்னொன்று பொண்ணுன்றா பொம்பளை பிள்ளையா? ஆமா நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, ஆரோக்கியமா இருக்கா. இப்ப கன்னி இல்ல கன்னிதான். கண்ணி ஐத்தான் கண்டேன். யார் யாவ? யாரியா? ஊரது சிற்றூரியா? செய்வது வள்ளி செய்வது செந்திரிக்காவல் ஆதியிலே கொடுத்தீங்களே, பாதி வாக்கு முடிச்சு விட்டீங்களே. யாருக்கு ஆதியில கொடுத்தேன்? ஏங்க சுந்தரவள்ளி அமுதவள்ளி 2 பெண்கள். உங்க மாமே ஆதினா ஆதீஸ்வரனா? ஆதி அந்தம் இல்லாத ஈஸ்வரன். இவரு ஆதி பெருமாள் இருக்காரியா மாதவன். ஆமா மகாவிஷ்ணு. ஆமா அவருடைய ஆனந்த கண்ணீர் உதித்தார்களே மகாபலி சக்கரத்துடைய திரவத்தை முடித்து விட்டோம்னால சந்தோஷத்துல 2 பொம்பளை பிள்ளைய அவளேதான். அதுல வந்து மூத்த அமிர்தவள்ளி ஒருத்தி சுந்தரவள்ளி. அமிர்தவள்ளி தெய்வானே வந்துட்டா. இப்ப சுந்தரவள்ளி வள்ளியா இருக்கிறா. இப்ப நீங்க அவகிட்ட தான் போயிட்டு வர்றீங்களா? ஆமா ஆமா ஆமா. போய் என்ன சொன்னீங்க? போய் சகல சம்பத்துகளை சகல விஷயமான சண்முகனை பத்தி தெரிவிச்சு. ஆனா கல்யாணம் பண்ண மறுக்கிறாளே. என்னை கட்டிக்க மாட்டேன்ட்டாளா? கேட்டேன். ஏன்னு கேட்டேன். ஆத்தாடி எத்த தண்டி மனசு வேலு எல்லாம் பெருசு பெருசா இருக்குல்ல. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவளுக்கு என் கோமணத்துலதான் நோக்கம். ஆண்டி பையலா நின்னு இல்ல போகட்டும் மாப்பிள்ள, என் பொண்டாட்டி தானே. ஆமாங்க. என்ன வேணாலும் சொல்லட்டும், இருக்கட்டும். அதனால மனமுடிப்புக்கு மறுப்பு குறிப்பிட்டாங்க. உங்களை என்ன சொன்னா? என்ன சொல்ல முடியுமா? நீங்க உங்க அப்பா படைக்கிறவரு, மாமியா உலகளந்தவர், 14 லோகம் சுத்தி வரக்கூடியவன். ஆமா. என்ன யாராவது பேச முடியுமா? பேச முடியாது இல்ல. சபாசியா என்ன பேசுனா? அதனால கூட்டி கொடுக்குற பையன் கேட்டாலாம்ல. என் காது 12 காலத்துலடா மாப்பிள்ள கேட்டுருச்சுடா மாப்பிள்ள. ஆனா வருத்தப்படாதீங்க. கூட்டி கொடுத்தவே உங்களை கேட்கறதுனால வருத்தப்படாதீங்க. சரி சரி. கூட்டி கொடுக்கறவே உங்களை கேட்கறதுனால வருத்தப்படாதீங்க. கூட்டி கொடுக்கறவே என்ன மாப்பிள்ள? அவ ஒரு தடவை சொன்னா ஒரு 91 தடவை சொல்லிட்டு இருக்கீங்க. ஏலம் போட்டுட்டானா? என்ன ஏலம் போட்டு வித்துக்கிட்டு போய் தெரியுது. அந்த வேலைக்கு தான் சம்பளம் அதிகம். வச்சிருக்கேன் தர்றேன். அப்பா போன வாரம் அடிக்கடி சென்னைக்கு போறது பீருமாக்கா அங்கிட்டு குளத்துவேல் பண்டிங்கிறவருக்கு அபிமன்யு சுந்தரி நாடகத்துக்கு போயிருந்தான். போக முடியல, ஓட்ட அடைச்சு நிக்கிது கூட்டம். அங்க ஒரு சின்ன வயசு பிள்ளை ஜட்டி பிராவோட ஆடிட்டு இருக்கேன். ஆடல் பாடல் போட்டு கூட்டம் வருது. ஐயனாரே இல்ல வள்ளியிலிருந்து வர மாட்டேங்குதா ஐயா? வருத்தப்பட்டேன். சரி பரவாயில்ல மாப்பிள்ள, ஓட்ட நான் இப்படி போவா? இல்ல இப்படி இல்ல. அப்புறம் போற அவுத்து போட்டு அம்மன குட்டியா போவா? அது வேறையா? ஊருப்பட்ட நாய்புரம் பின்னால வந்துருவியா? வரட்டான் பயிரவேன் இருக்கட்டும். ஆக உருவத்தை மாற்ற வேண்டும் கருமாரி மகன். சரிமா. உருவாரி சொன்னா காரியம் கைகூடும். சரி. அதனால உருவத்தை மாற்றி ஒரு வேடனாக போங்க. ஒரு மானை தேடி போறது மாதிரி போய் எப்படியா திருமணத்தை கூட்டி காட்டுறோம் எங்களுக்கு. அப்ப நீங்க ஊண்டுங்க மாப்பிள்ள. ஊண்டிக்கிட்டே தோன்ற கால ஊண்டதுக்கு முன்னால தோன்றேன். தோண்டி ஊண்டுங்க. சென்று வாருங்கள். சரி வாருங்க. போயிட்டு வரேன். ஒருவருடைய பட்டம் செல் காலம் கீழே விழுந்துருச்சு. யாராவது தரிசி எடுத்தா கொடுத்துருங்க. அதை முக்கியமான நம்பர்லாம் இருக்குது. பட்டம் செல் கீழே விழுந்துருச்சு. பட்டன் செல். ஆமா, யாராவது எடுத்திருந்தாலும் உடனே கொண்டாந்து மைக் கொடுத்துருங்க. மாப்பிள்ளை கிட்ட கொடுத்துருங்க. மாப்பிள்ள வாருங்கள். கந்தரின்
கந்தனின் காதல் திருமணத்தை நடத்தி வைக்கும் பொறுப்பை இறைவன் எமக்கு அளித்திருக்கிறான். ஆக எல்லோருக்கும் இருந்தனாலும் தெய்வம் தந்த வீடாக அன்று நண்பர்கள் தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு. இந்த ஊர் என்ன சொந்த வீடு என்ன, இந்த ஊர் என்ன சொந்த வீடு என்ன, யாரு பெண்ணே பாடும் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன, பாடும் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன. தெய்வம் தந்த தெய்வம் தந்த வீடு இருக்கு. நான் கேட்ட தாய் தந்தை படைத்தாரா, தெளிவாக தெரிந்தாரே சித்தாந்தம், அது தெரியாமல் போனாரே வேதாந்தம், தெரியாமல் போனாரே வேதாந்தம். மண்ணை தோண்டி தண்ணீர் தேடும் அன்பு தங்கச்சி, எல்லை தோண்டி ஞானம் கள்ளி இதுதான் தங்கச்சி. உரிமை என்ன, இது பேர் என்ன, படிக்கும் பேர் என்ன, யார் பெண்ணே வாழ்வில் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன, வாழ்வில் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன. தெய்வம் தந்த வீடு இருக்கு, தெய்வம் தந்த வீடு இருக்கு. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோவடி, எத்து வரும் எத்து வந்து ஆசைகள் வேகுதடி, நீ இருந்து
நீரு நீல நாடு பக்கம் நான் திரும்பி பார்த்தாலும் அந்த பக்கம் இந்த பக்கம் அத்தனை நீராக நெஞ்சுக்குள்ள கொள்ளாம நீதான் வாழுவ நாடிக்குள்ள துடைத்து நீதான் வாழ்விட ஆலையிட்ட சிங்கருமா ஆசை இளைய மனசு யாரை விட்டு தூதுமா நாடறிவும் மனசு உள்ளமும் ஒன்னாச்சு காரணம் என்னாச்சு காத்திருந்து காத்திருந்து காணத்து போகுதடி ஊத்திருந்து பூவிலி போகும்படி நெற்று வந்து அதையில் ஏகதடி நீ இருந்து நனச்சான நிம்மதியாக மடி காத்திருந்து காத்திருந்து காணத்து போகுதடி ஊத்திருந்து பூவிலி போகுதடி தூங்கலையா நிக்கல என்ன நடக்குது இல்ல, எல்லாம் இப்படி உட்கார்ந்து நடக்கிறாங்களே அடையானப்பா என் பொழப்ப கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு தான் சிரிப்பா வரும். அப்படி இருக்குது என் பொழப்பு. சிரிப்பா சிரிக்குது ஊரே. ஆமா என்னவா நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கட்டி கொடுத்தீங்க எனக்கு. அவன் மனுஷன் அவன் இல்ல புருஷன். அப்புறம் சொல்லும் போது அவனைத்தான் சொல்றேன் மான கட்ட பயல. வாய திறந்தா மூட மாட்டேன்டானே. தண்ணிய போட்டுட்டு பன்னிக்குட்டியோட பஸ் ஸ்டாண்ட்ல படுத்து கிடக்குறா. ஏன் கூட புழைக்க பிடிக்காம பன்னிக்குட்டி பெற்று படுத்து கிடக்குறேன். நான் எப்பவும் 4 பேரை வச்சுதான் தூக்கிட்டு வர்றது. இன்னைக்கு எந்த சாக்கடைக்குள்ள எங்கன்னா விழுந்து கிடக்குறான்னு தெரியல. ஆமா ஏன் கேக்குறீங்க? குடியார பயலை கட்டி என் வாழ்க்கையே இப்படி போச்சு. எனக்கு பொழக்கவே பிடிக்கல. ஆமா பொழைக்க பிடிக்கல. ஆமா பஞ்சாயத்தை ஓச்சு விட்டுருக்கேன் இன்னைக்கு. அண்ணே ஏடா நீ மட்டும் காதலிக்கிற 4 கல்யாணம் முடிக்கிறிய. எனக்கு பார்த்த மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சியா? இப்ப சொல்றேன். ஆமா பாத்து உட்காருங்க, சேர் உடைஞ்சிடும். ஆமா என் கடைக்கு வந்திருக்கீங்களா? என் கடைக்கு கருப்பாயி கால கலப்புன்னு கடை தெரியுமா? ஆமா அடாடா என் கடையில தோசை இட்லி எல்லாம் அவ்வளவு ஃபேமஸா ஓடுது பாத்துக்கங்க. இட்லி எல்லாம் கல்லுன்னு அப்படி இருக்கும். எடுத்துக்கிட்டு அடிச்சா மண்டங்கெல்லாம் திறந்து போயிரு பாத்துக்கங்க. அவ்வளவு கல்லா இருக்கு இட்லி. தோசை எல்லாம் என்ன மாதிரி ஊத்த முடியாது பாத்துக்கங்க. ஆமா அந்த கல்ல பெரிய தோசை கல்லு எடுத்துக்கிட்டு இப்படி எல்லாம் மாமா உங்களுக்கு போடுற உணவு இல்ல மாமா. ஆமா அதுக்காக சாம்பார் வைக்கிறத பத்தி சொன்னேன். இப்படியா வாங்க. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, அவர்கள் வருவது எனக்காக, அந்த மடியை விரித்தார் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக.
உடை ஐயனாரே அவளும் இரவாம் தங்கரதும் தாரகை பகிர்ந்த மணி மகுடம் குழிகள் பாடும் கலை கூடும் கொண்டது எனது அரசாங்கம் குழிகள் பாடும் கலை கூடும் கொண்டது எனது அரசாங்கம் உலகத்திலானது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும் ஐயன் மனமே என் கோயில் அவனே என்றும் என் தெய்வம் அன்னை மனமே என் கோயில் அவனே என்றும் என் தெய்வம் உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக மலர்கள் மலர்வது எனக்காக ஐயன் மடியை விரித்தான் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக காட்டிக்கொண்டோம் ஐயா ஐயனார் ஐயா மணியாருடைய ஐயா உங்களை காப்பாத்துறா ஐயா ஐயனார் சாமியிடம் கையேந்துங்கள் அவர் இல்லை என்று சொல்லுவதில்லை ஐயனார் சுவாமியிடம் கையேந்துங்கள் அவர் இல்லை என்று சொல்லுவதில்லை கத்தாவங்குளம் மணியாருடைய ஐயனார் சாமியிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை ஐயனார் சுவாமியிடம் கையேந்துங்கள் இல்லை என்று சொல்லுவதில்லை இல்லை என்று சொல்ல மனம் இல்லாதவள் ஈடு இணை இல்லாத கருணை உள்ளவள் இல்லை என்று சொல்லுவரம் இல்லாதவள் ஈடு இணை இல்லாத கருணை உள்ளவள் ஈடு இணை இல்லாத கருணை உள்ளவள் இன்னொரு கட்டி எழுப்புதலை கேட்கின்றவள் இன்னங்களை இதயங்களை பார்க்கின்றவள் சுவாமியிடம் ஐயனார் சுவாமியிடம் தாரகுளம் அணியாருடைய ஐயனார் சாமியிடம் கையேந்துங்கள் அவள் இல்லை என்று சொல்லுவதில்லை ஆசையுடன் கேட்பவர்க்கு அள்ளி தருபவன் அல்ல துன்பம் விவரங்களை கிள்ளி எறிபவன் ஆசையோடு கேட்பவர்க்கு அள்ளி தருபவள் அல்ல துன்ப துயரங்களை கிள்ளி எறிபவன் கேட்பவர்க்கு அள்ளி தருபவள் அல்ல துன்ப துயரங்களை கிள்ளி எறிபவன் வாசத்தோடு யாவரையும் பார்க்கின்றவன் பாவங்களை பார்வையினால் மாய்க்கின்றவன் என் ஐயா அல்லப்படும் மாந்தர்களே அயராதீர்கள் ஐயனாரின் பேரருளை நம்பி நில்லுங்கள் அல்லவரும் ஆண்டவரே அயராதீர்கள் ஐயனார் பேரருளை நம்பி நில்லுங்கள் அவனிடத்தில் குறையனைக்கும் சொல்லி காட்டுங்கள் ஐயனார் ஐயா நாங்கள் எங்கு சென்றாலும் எந்நேரமானாலும் எவ்வேளையானாலும் முன்னும் பின்னும் பக்கவாட்டிலும் உச்சியிலும் பூமியிலும் நீ இருந்து எங்களை பாதுகாத்தருள்வாயே ஐயனாரே எமதன்மை எட்டி நீப்பாண்டா தலைவன் அங்கி கேட்பவர்க்கு தந்து மகிழ்பவன் தரணி எல்லாம் நிறைந்து நிற்கும் மகா வல்லவன் ஐயனார கும்பிட்டாச்சு மாப்பிள்ள அப்புறம் என்ன விஷயம் அந்த நிக்கிறாங்க பாரு 2 பேரு வீராதி வீரர்கள் மதுரை ஒரு சிலை இருக்குல்ல தெப்ப குளங்கிட்ட அப்படி 2 குதிரை அப்படி பாஞ்ச மாதிரி இருக்கும் மேல 2 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க சின்ன மருது பெரிய மருது அது ஏன் அங்க அமைச்சாங்க என்ன வரலாறு சொல்லுங்க மாப்பிள்ள
வேல்ஸ் துரைன்னு ஒருத்தர் இருந்தான், வெள்ளக்கார துறை. 71 இருந்து 78 வரைக்கும் பட திரட்டி ஜெயிச்சிட்டாங்க. பெரிய மருது ராஜாவாயிட்டார். அப்ப வேல்சுரை வந்தா, எனக்கு கப்பம் கட்டுனா. கப்பமெல்லாம் கட்ட முடியாது, சண்டை போட்டு ஜெயிச்சிருக்கோம் சிவகங்கை அப்படின்னார் பெரிய மருது. அப்படியா, நீங்க மாவீரர்களா? ஆமா, எவனுக்கும் கப்பம் கட்ட மாட்டோம்னா. நீ பெரிய வீரன் நிரூபிச்சா நான் ஒதுங்கிடுறேன்னா. எப்படி நிரூபிக்கிறது? தெப்பக்குளம் கிட்ட இருந்து, அப்ப தெப்பக்குளம் நிக்கிறாங்க, ஈட்டியை வீசணும். அந்த ஈட்டி பறந்து போய் தெப்பக்குளம் அந்த பக்கம் விழுந்துச்சு, வீரன் ஒத்துக்கிறேன். இடையில குளத்துக்குள்ள விழுந்துச்சு, நீங்க தோத்துட்டீங்க. கப்பம் கட்ட என்ன சொல்றீங்கன்னா, பெரியமர் சொன்னாரு, இந்த சின்ன வேலையை நான் ஏன் செய்யணும், என் தம்பி சின்ன மருது செய்வான்டா. தம்பி வீசுறா, வீசினா இருப்பாரு, குளத்துக்கு அங்கிட்டு போய் விழுந்துச்சு. ஒத்துக்கிட்டா வேல்சுரை. ஆஹா, பெரிய வீரங்க தான் நீங்க, எனக்கு ஒரு உதவி செய்யுங்களேன். நான் வேல்சுரை, என்ன உதவி? நீங்க இந்த வலதடியை வீசுறீங்களே, வளரி பூமராங் ஃபைட், அந்த வளரி வீசாடி வீசினா அப்படியே சுத்தி எதிரியை அடிச்சுட்டு அப்படியே திரும்பி கைக்கு வந்துடும். அந்த வித்தையை கத்து கொடுங்க அப்படின்னா பெரிய மருது சொன்னார், சின்ன மருது அவன் ஜென்ம விரோதி விடாதே, இருந்தாலும் வாய் திறந்து கேட்டுட்டான், இல்லைன்னு சொல்லாத, கேட்டுட்டான் இல்லைன்னு சொல்லாத, மனதார கத்து கொடுங்க. நிறைய பெரிய கதை. அஞ்சரையில சாந்து போட்டு தள தளங்க, சந்தன போட்டு கம கமங்க, மதுரை கோபுரம் தெரிந்திட கட்டிய மருது பாண்டிய பாரதி, சாந்து போட்டு தள தளங்க, சந்தன போட்டு கம கமங்க. பத்தினி பெண்மை காப்பவரா, காவலர் வறுமையை தீர்த்தவரா, காணும் புகழ் மருது பாண்டியம் பாடினகலம் பாரதி, சாந்து போட்டு தளதளங்க, சந்தன போட்டு கமகமக. பார்வையை எதிரிகள் பயப்படுவார், பாவையர் யாவரும் வசப்படுவார். சுத்த வீரர்கள் மருது பாண்டியம் பார்வின் மகளும் பாரதி, சாந்து போட்டு தளதளங்க, சந்தன போட்டு கமகமக. யானையை பிடித்து அடக்கியவர், ஆடி வேங்கையை அடக்கியவர், ஆடி வேங்கையை புகழ்மிகம் மருது பாண்டியம் வீரம் தனையே பாருகடி, சாந்து போட்டு தளதளங்க, சந்தன போட்டு கமகமங்க. மருது பாண்டியர் புகழ் வாழ்கவே. டெல்லி தமிழ் சங்கத்திலே இந்த 3 வகையா நான் பாடினேன், அதெல்லாம் பாராட்டாங்க. நன்றி. கதை போவோமா? மாப்பிள்ள எங்க சத்தத்தை காணா? கூப்பிடுங்க. எங்க சத்தத்தை காணா? ரொம்ப தூரமா இருக்கு. மாப்பிள்ள ஒரு அஞ்சரை காமியா. உண்மையிலேயே 16 நிறையாத பருவமங்கை. சரிதானா மாப்பிள்ள? சரிதானே? மாப்பிள்ள சிங்கதுரை எத்தனை வருஷம் இருக்கு? 29 வருஷம். மானாமதுரை ஆத்துக்குள்ள மதுரை வீர நாடகம். மாப்பிள்ள ஆப்டப்ஸோட வந்தார், அரட்டப்ஸோட மாட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு. நான் மேல ஆரம்பிச்சுட்டு இப்படி உட்கார்ந்துருக்கேன் மானாமதுரை மேட்டில். உள்ள போயிட்டு வெளியே வந்தார், நேரம் என்கிட்ட வந்தார், மாமா நான் மிருதங்கம் வாசிப்பேன். அப்படியா மாப்பிள்ள? யாரும் வாத்தியாருன்னு? அரசுக்குலாம் ஜெயம் வாத்தியார். ஓ, என் மாப்பிள்ள ஜெயம் வாத்தியார் ஆகிட்டாரா? சரி, இந்த நாடகம் தெரியுமா மாப்பிள்ளன்னு? இல்லை மாமா தெரியாது மாமா. ஒரு 4 பாட்டு நான் என்ட்ரன்ஸ் ஆகும்போது பாடுவேன், தனி பாட்டு, அப்புறம் நாடக பாட்டு நீங்க வாசிங்கன்ட்டு குமரேசன் வந்து அன்னைக்கு இறங்குடா மாப்பிள்ள வாசிக்கட்டும்டான்னு அரங்கேற்றமாக முன்னுக்கே மாமன் பாட்டுக்கு வாய்ச்ச ஒரு மாப்பிள்ள. பெரிய ஆளா வருவ மாப்பிள்ளன்னு ஜெயன் சொன்னார். ஆமா, நல்ல பெரிய ஆளா வரக்கூடியவன் மாப்பிள்ள. அஞ்சரையில 16 நிறையாத பருவமங்கை, காதல் பசியூற்றி வசமாக்கும் ரதியின் தங்கை,
மதி மறந்தோடும் தலைமானோ இளம் குமரிகளும் அழுகும் சிலைதானோ இவள் 16 நிறையான பருவமங்கை காதல் பசியூற்றி வசமாகும் நதியின் பங்கை வண்டிகளே கம்பிடாது வசந்தமுல்லை இவள் வந்ததுமே பலந்தோடும் காதல் சுவை என்னும் போல வாய்த்து விட்டால் ஈடு இல்லை என்னைக்குமே இன்பத்திற்கு ஏது இல்லை இவள் 16 நிறையாத பருவமங்கை காதல் பசியூற்றி வசமாகும் ரதியின் பங்கை வண்ணமிகு கண்ணிரண்டும் நட்சத்திரமோ அவை வாவென்று அழைப்பதென்ன விசித்திரமோ மின்னுகின்ற பல்வரிசை முத்துச்சரமோ யாரும் மெச்சுகின்ற குணங்கள் தான் சொத்துமோ இவள் 16 நிறையாத பருவமங்கை காதல் பசியூற்றி வசமாகும் மீனாட்சியும் மங்கை. சந்திப்போமா மாப்பிள்ள வர்றேன் உன்னை வச்சுதான் காரியம் சாதிக்கணும் வர்றான் சோழங்குருணிக்காரன் போது வாடா மாப்பிள்ள. யார் நீங்க? நானா உன் மாமே வந்தோன்னு மாப்பிள்ள ஓப்பல எடுக்கிட்டு. ஏ உன் மாமேண்டா நானு. நீ யாரியா முதல்ல மாமே மாமனா? எங்க அம்மா இருக்கல்ல ஆமா சடச்சி அவருக்கு உங்க உங்க அப்பா வந்து அண்ணன் வீராஜன். சரி அம்மா சொன்னா டே மானே கந்த விடா ஓஹோ நான் பெத்த மண்ண ராஜா ஓஹோ சொந்தமா தாய் மாமா இருக்கான் உனக்கு பேர் நம்பிராஜன். அவருக்கு 8 ஆம்பளை புள்ள. யாருங்க நம்பிராஜன் சொன்னது? எங்க அப்பா. தெரியும். தவறுதெல்லாம் சொல்லக்கூடாது. என்ன தவறா சொன்னேன்? விஷயம் தெரிஞ்சா பேசணும். நாங்க அண்ணன் தம்பி 7 பேரு. 8 பேரா? 8 பிள்ளை விடாது 7 பேரு. உங்க அம்மாக்கு 7 பேர் தான்டா. அப்பா டீமே ஒருத்தர் இருக்கான்டா. சரி அவனையும் சேர்த்தா 8 பேர்ரா. அது சொல்ல மாட்டாங்களே சொத்துக்கு வந்துருவான்னு பாக்குறாங்க. சரி விடுது கழுதைய. ஒரு பொம்பளை புள்ள இருக்கா பேர் வள்ளி. நான் கல்யாணம் பண்ற முறை புள்ள நேர பெரிய மனுஷி ஆயிருப்பா. கல்யாணம் பண்ணிக்கிட்டானா எங்க அம்மா 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்றாங்க. என்ன விஷயம்? நான் ஒரே ஒரு பொய் சொல்லிட்டு வந்துட்டேன். என்ன பொய்? மான தேடி வந்துட்டேன்னு. மானமில்ல ஒண்ணுமில்ல தங்கச்சி ஏத்த நோங்கி வந்திருக்கேன். ஏன் தங்கச்சியை நோங்கி? கூப்பிட்டு வர்றியா? கூப்பிட்டு வர்றியா? கூப்பிட்டு விடுறியாவா? நானா புரோக்கரா? ஆமாடா பொம்பளை பிள்ளை பேத்தா அப்படித்தான்டா. இந்தாருங்க மாப்பிள்ள. இப்ப சில கிராமங்கள்ல ஒரு பழக்கம் இருக்கு. என்ன பழக்கம்? ஏலே தங்கராசே உன் முன்னாடி உனக்கு எத்தனை பெத்தா ஊருக்கு எத்தனை பெத்தா அம்மாங்க. இதெல்லாம் என்னங்க? உனக்கு எத்தனை பெத்தான ஆம்பளை பிள்ளை, ஊருக்கு எத்தனை பெத்தான பொம்பளை பிள்ளை. இதெல்லாம் வருத்தப்படக்கூடாதா மாப்பிள்ள? ஓ கிராம பேச்சு. கூப்பிட்டு வரியா? முடியாது. ஏன்டா முடியாதுங்கிற? என் தங்கச்சியை நீங்க பாத்திருக்கீங்களா? முதல்ல காசு ரொம்ப செலவுமா. எப்படினாலும் கரண்ட அடியில் கண்ட சொத்தெல்லாம் அவனுக்கு தான். அந்த சொத்து எனக்கு வேணாம். சரி என் தங்கச்சியை முன்ன பாத்திருக்கீங்களா? இனிமேல் தான் பார்க்க போறேன். பார்த்தது இல்ல. இன்னும் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையா? ஆனா காட்டுக்குள்ள மாப்பிள்ள நாடகம் சொல்லலையே. என் காட்டுக்குள்ள என் தங்கச்சி மட்டும் கிடையாது. சரி நிறைய பொம்பளை பிள்ளை இருக்கு. எல்லாத்தையும் நான் கட்டிக்கிறேன்டா. எல்லாத்தையும் கட்டிக்க நாங்க என்ன பண்ண வச்சா நடத்துறோம்? இல்ல எல்லா பொம்பளை பிள்ளையும் நான் கட்டிக்கிறேன். நீ கவலைப்படாத. சொத்து கட்டி என் தங்கச்சி ஒண்ணு இருக்கு. சரி நான் கட்டிக்கிறேன். உங்க தங்கச்சி ஒண்ணு இருக்கு. எனக்கு தங்கச்சி இல்லடா. இந்தாருங்க நான் உங்களுக்கு யாரு? மாப்பிள்ள. மாப்பிள்ள பொண்டாட்டி. உங்களுக்கு தங்கச்சியானே வேணும்? கொழுந்தியா வேணும். தங்கச்சி கொழுந்தியா. தங்கச்சி கொழுந்தியா. தங்கச்சி கொழுந்தியா. எப்படி கொழுந்தியா? எனக்கா முறையே இல்லையடா. எப்படி? தூணுக்கல்லுக்கு முறையில்ல துளுக்கனுக்கு முறையில். உன் தங்கச்சியை கூப்பிட்டு வரையாடா? கூப்பிட்டு அவளையும் கட்டுறேன்டா. அவளை 5:30 முடியா? ஒரு நோக்கத்தோட வந்திருக்கீங்க. நோக்கம் தான்டா. சரி கண்டாக்கல. ஆமா மாப்பிள்ள மலை ஏறி போய் தேனடிச்சாலும் மாமே மச்சினன் தேவை வேணும்டாண்டா. ஏன் சொன்னாங்க? ஏன்? ராமாயணம் படிச்சிருக்கியா? கொஞ்சம் படிச்சிருக்கியா? கொஞ்சம் தெரியுங்க. 48 ராமாயணம் இருக்குடா இந்தியாவுல. 48 ராமாயணம் இருக்கு. ஒவ்வொன்னு ஒரு மாதிரி இருக்கான். ஓ தெரியாதனமா நான் வாட்சி தொலைச்சு விட்டான்டா எல்லாத்தையும். அதுல பாரு ராமருக்கு ராவணேஸ்வரன் சண்டை வடிச்சான்.
எப்படி சண்டை இவன் பொண்டாட்டி அவன் தூக்கிட்டு போயிட்டான். அதனால ஆமா சண்டையில ராவணேஸ்வரன் தோத்துக்கிட்டே இருந்தான். ஆ. சகல வீரன். ஆனால் ஏன் தோத்தான்? ஒழுக்கம் தவறிட்டானா? அந்த ஒழுக்கம் இல்லாட்டி வாழ்க்கையில் ரசிக்க முடியாதுல்ல. தோக்க ஆரம்பிச்சிட்டான். அப்ப மகன் ஒருத்தர் இருந்தான், மூத்தவன் மேகநாதன் பேர். சரி. பட்ட பேர் இந்திரஜித்து. இந்திரனை ஜெயிச்சான் அவன். அவன் சொல்றான், எப்பா கவலைப்படாத, நான் இருக்கேன் உன் மகன். ராமர் கொண்டு அந்தல சந்தல பண்றேன் பாரான்னு போனான். எடுத்தான் ஒரு அம்பு, நாகபாசக்கனை நாகாசுரம் விட்டான் பாரு. எதுல விட்டா? ராமர் கூட்டத்து மேல. அது கொபக்கு கொபக்கு கொபக்குன்னு கட்டிக்கிட்டே வந்துச்சு. எதை கட்டிட்டு வந்து? விஷத்தை. இந்த விஷம் வரப்பட்டவன அம்புட்டு பையில மல்லாந்துட்டாங்க. சாகரேன் குலைக்கிறேன்னு. ரெண்டே பேர் மட்டும் அதுல நல்லா இருந்தான். ஒருத்தன் ஜாம்பவான், இன்னொருத்தன் கரடி ராயன், இன்னொருத்தன் அனுமார் குரங்கு. ரெண்டு பேரும் சிரஞ்சீவி பட்டம் வாங்கினால அவங்களுக்கு ஒண்ணும் ஆகல. ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க, மாப்பிள்ள அனுமாரு நம்ம கூட்டம் மல்லாந்துருச்சுரா, சாகரேன் குலைக்கிறேன் இருக்காங்க, இவங்களை பூரா காப்பாத்துற பூரா நம்ம கிட்ட இருக்கு, ரெண்டு பேர்கிட்ட இருக்கு, நம்ம ரெண்டு பேர்ட்ட தானே பொறுப்பே இருக்கு. அதனால என்ன செய்யற, வடக்க போ, இமயமலை இருக்கு, அடிவார சஞ்சீவி மூலிகை பருவம் இருக்கு, இந்த விஷத்தை முறிக்கிற அந்த விஷகரணியை கொண்டு வாடா. போறார் அனுமார், போறான் பறந்து போறான், அவ்வளவு வேகமா போறான். ஆபதாமதாரம் பூதாரம் சர்வசம்பதாமார்த்தானம் மார்ச்சிகம் தாரம் பீஜானா பீஜனாசனம் பறந்து போறான் மந்திரம் சொல்லிக்கிட்டு. போய் பார்த்திருக்கான் சஞ்சீவி மூலிகை பருவத்துல எது விஷ மூலிகை, அந்த விஷத்தை முறிக்கிற மூலிகை விஷ மூலிகரணின்னு தெரியல. என்ன மயிருக்கு நொம்பலாம் தாமரம் ஆகிட்டு இருக்குன்னு மலையவே தூக்கி கையில அலாக்கா வச்சுட்டு வந்தான்டா. வந்தான் வர்ற வேகத்துல மாப்பிள்ள, காத்தடிக்கிற வேகத்துல ஒரு சின்ன பகுதி பிஞ்சு மதுரைக்கு வடக்க திண்டுகளுக்கு தெற்க விழுந்துச்சு. நம்ம சிறுமலை, எங்க அம்மா அங்கதான் பிறந்தா. திரும்பி போகும்போது ஒரு பகுதி பிஞ்சு விழுந்தது. அது நம்ம இந்த மலை சதுரகிரி அப்படி நம்பிக்கை நம்பிக்கை. அதுல பாரு இந்த சிறுமலையில முகட்டு பேரு மௌடுன்னு அப்படித்தான் இருக்கான். அது பேர் பளிச்சி காணல்னு பேரு. ஏன் அந்த பேரு? பழிய இருக்கிற இனம் குடியிருந்தாங்க, ஆதி திராவிட இனம், ஷெட்யூல்டு ட்ரைப். இவங்களுக்கு என்ன வேலை தெரியுமா? தேன் எடுக்கிற வேலை. தேன் எடுக்கிறது. தேன் நின்னுக்கிட்டே இருப்பாங்க. அலவாசி மக்கள் நிறைய பேர் தேன் தான் எடுப்பாங்க. இடுப்புல கயிறு கட்டிக்கிட்டு அந்தரமா தொங்கிக்கிட்டே எடுப்பாங்க தேனை. அப்ப தேனை இடுப்பு கயிறை பிடிக்கணும்ல, பங்காளியை கூட்டி போக மாட்டான். ஏன்? மாமே மச்சன் தான் கூட்டிப்பாங்க. யாரு முடிச்சா என்னங்க? ஏன்னா மாமி மச்சனை உயிரை வருந்து பிடிச்சுக்குவேன். ஏன்? ஆத்தாடி இந்த கயிறு வந்து போனா தங்கச்சி தாலி கயிறு வந்து போயிருமே, அக்கா தாலி கயிறு வந்து போயிருமே, உயிரை வருந்து பிடிச்சுக்குவேன். பங்காளி அப்படி பிடிக்க மாட்டான். நல்லா தொங்கும் போது கயிறை வெட்டி விட்டுருவேன். எதுக்குங்க? இவன் ஜாகட்டான், இவன் கொண்டாடிய நம்ம சேர்த்துக்கலாம்டா. நடத்தா மலை ஏறி போனாலும் மாமே மச்சனை தெய்வ தேவை. இதுக்குதான் மாமே மச்சனை தெய்வ. கடல்ல மூழ்கணும்னாலும் மாமே மச்சனை தெய்வ. தூத்துக்குடி போயிருக்கியா? செம்படைய முக்குளிச்சு பாசி எடுப்பேன், முத்து எடுப்பேன், முத்துச்சிப்பி எடுத்து ஏகப்பட்ட முத்துச்சியில ஒரு முத்தா இருக்குல்ல, அப்ப மாய மச்சன் தான் குடிப்பேன். நல்லா பழைய சோதனை நல்லெண்ணெய் ஊத்தி வேடி கட்டிக்கிட்டு பாத்தீங்களா சாப்பிட்டுப்பாங்க. அப்ப மாமே மச்சனுக்கு ரொம்ப மதிப்பு இருக்கு. அவன் மூச்சு கட்டம்ல அசல்பான், கைராசமா தூக்கி விட்டுருவேன். அவனா இருந்தா ஒரு கல்லையும் கட்டி சுனாமியா போடான்ருவேன். நல்லா முடிச்சிருவேன் மாமே மச்சனை தெய்வம். சரி மச்சனை தெய்வம் உங்களுக்கு தேவை. உன் தெய்வம் எனக்கு தேவை. நான் ஓரமா ஒழிச்சுக்கிறேன். சரி இங்க உள்ள ஓடுங்க. சரி நான் இதுக்கு தான் உங்களுக்கு தயவு பண்ண முடியும், வேற ஒண்ணும் பண்ண முடியாது. நான் தயவோட ஓரமா நிக்கிறேன். மாப்பிள்ள இந்த போன வாரம் முந்தின வாரம் மாட்டுத்தாமணியில போயிட்டு இருந்தேன், பிரேக் அந்து போச்சு. பஸ்ல முட்டுனேன் பாரு, பஸ்ஸுக்கு ஒண்ணும் ஆகல. ஒரு 4 விரக்கடா மாப்பிள்ள, 4 மைல் போயிருச்சுடா, உச்சி மயிர பூரா புடிங்கிருச்சுடா. டயரு கொஞ்சம் உள்ள போயிருந்தா மண்டை சட்னியா இருக்கான். உங்களை வச்சு இன்னும் ஐயனார் காப்பாத்திட்டான்டா. அதான் எங்க அப்பேன் அதெல்லாம் நிப்பான்டா. எந்த குறையும் வராதுங்க, வராது. நின்னுகிட்டு இருக்கேன். சரி கூப்பிட்டு விடுறியா? வரட்டுங்க. அப்படி 5:30 சுருதி சுருதி போதுமான மனதை தாய் 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 வர 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 கண்ண காணா எங்கடா? நானும் உங்களுக்கு இதுதான். என்ன நீ பொம்பளை மாதிரி தான் இருக்கியா? நீ ஒரு மாதிரி போட்டு அமிக்கிட்டு இருக்கியா? ஏ மாமே மச்சன் தோது பண்ணா தாண்டா. அந்த தோது வேற இந்த தோது வேற. எங்கடா காணா? இந்த தோது நமக்கு தோது போட்டு வராது. நான் இருக்கேன்டா. ஆனா மச்சா என் தங்கச்சிய கடைசி வரைக்கும் கண்ணுங்காம பாத்துக்கிறீங்க. நான் பாத்துக்கோண்டா. உன் தங்கச்சிய நெஞ்சிலே வச்சு தாங்குறேன்டா. நெஞ்சிலே வச்சு தாங்குறேன்டா.
லேசா பிறண்டா என் தங்கச்சியை வலிச்சுதாங்க அல்ல. நீ கவலைப்படாத. டேய் அடுப்பு துணுண்டு தான்டா. சரி. சின்ன சட்டி வச்சாலும் ஜமக்கம். சரி. இந்த நடி பிரியாணி சட்டி வச்சாலும் ஜமக்கம். அது அமக்கு வந்த மாதிரி. அப்படியா? என்ன மனுஷ வேளாறு செஞ்சு அடுப்பா? அப்ப நீங்க பிரம்ம வேளாறு பண்ண அடுப்புடா. நீங்க எதையும் சமைப்பீங்க. எதையும் தாங்க வேண்டாம். 8 சமந்துட்டீங்க. ஆமா 8 சமந்தாச்சு. நாக்கு தெலுதுடா. அதுக்கே இலங்க பிரச்சனை வருது. ஆமாடா. வண்டி தெருவுல இருக்குது. ஏண்டா கேக்குறேன்டி அப்பா? வாலிபத்துல சில தப்பெல்லாம் பண்ணி போடுறோம்டா. வயசாக போதானே தெரியுது. ஆஹா ஓட்டை அடைக்க முடியலைங்கிறது மனுஷன். ஆசை தீர குளிச்சவன் இல்ல. மருந்து காலியா போச்சு இருக்கு. இந்த அளவு காப்பாத்துறது பெரிய விஷயம் இருக்கு. மாப்பிள்ள மாமி கணக்க வேறடா. சரி சரி கூப்பிட்டு விடுறா. சரி வரட்டும். இப்ப வரட்டும் வரும். மாப்பிள்ள அஞ்சரை எத்தனை 5 6 மாப்பிள்ள இதுதான் நீங்க தேடி வந்த வள்ளி. இவ்வளவு நான் கட்டிக்கிறேன்டா. எனக்கு ஆசையா இருக்கு. எனக்கு ஒரு யோசனை யோசிச்சுக்கோங்க. நீ வேணா சோடா பாண்ட கட்டி தொங்க விட்டுக்கடா. யாரு நம்ம காட்டு குருவி ஒண்ணு காத்தாட போகுதுன்னு இந்த நாட்டு குருவி ஒண்ணு அவன் அழகா பாடுறான். நடபாத்து ஏங்குதடி. ரொம்ப ஆசையா இருக்குடா. மனதில் உறவு உண்டு. மனதில் உறவு உண்டு. என் தங்கச்சி மாடா. தங்கச்சி விருவாயி மாடா. எம்எம்ஆர் கொண்டாட்டி. மனதில் உறவு உண்டு. வண்டியில இடம் உண்டு. உண்டு உண்டு. வாயாடி கண்ணியம்மா வாடியம்மா வாடி. சிலருக்கு முன்னாடி நல்லா இருக்கும்டா, பின்னாடி நல்லா இருக்காதுடா. சிலருக்கு பின்னாடி நல்லா இருக்கும்டா, முன்னாடி நல்லா இருக்காதுடா. பக்கத்துக்கு ரெண்டுமே நல்லா இருக்குடா. தாங்கள் கூற முன்னழக பார்த்தாலே பின்னழக பார்த்தாலே மூச்சு வரவில்லை அடியே. தாலிகத்தை கொள்ளாம தனியவையில் படுக்காம தூக்க வரவில்லை அடியே. அடி பங்காளி இல்லாம பஞ்சாங்கம் பார்க்காம கண்ணே நீ என்னை கட்டி கொண்டான்னு தேர் வந்தது போல் இருந்தது நீ வந்தபோது. போதை வந்தது போல் இருந்தது நான் கண்டபோது. என் கண்ணை கண்ண கொண்டாட்டமோ செஞ்சாத குட்டி கண்ணிக்கென்ன கை நோட்டமோ. மாமேன்னு சொல்றான், மாமியான்னு சொல்றோய். எதுக்கு வந்தாரு? என்ன தேடி வந்தாரு? உனக்காக தான் வந்தேன். உன்னையில கொண்டு ஆசை உத்தமியமத்த உண்டு. சத்தியமா சொல்லுரண்டி ஜெயப்பிரியா, தர முடியாது கண்ணே.
கடப்பாறையா துணை இருப்பேன் பொன்னுரத்தினமே. மாப்பிள்ள யாராது? உங்க சின்னத்தா மக. அப்ப எனக்கு அத்தா வேணுமா? கொழுந்தியாடா? உனக்கு அண்ணமா? கொழுந்தியாடா? டி தங்கச்சி மாடா. என்னத்த எல்லாம் அவ்வளவு பெருசா நல்லா இருடா நீ. அவருக்கு இப்பதான் நல்லா இருக்கணும்டா நீ. தொங்கி சுருங்கி போயிருக்கு. நல்லா நல்லா. யாரு என்னன்னு ஏடா மாப்பிள்ள எங்கடா ஓ தங்கச்சி? இந்த முறை உனக்கு சத்தியமா தெரியாதா? அவர் உனக்கு மட்டுமா மாமா? எல்லாருக்கும் மாமா. ஆமாடா மாப்பிள்ள. அவருக்கு மாமா தான்டா. என் தங்கச்சியை கூப்பிடுறேன். கூப்பிட்டு விடுறேன். நீங்க ஓரமா ஒளிஞ்சுக்கங்க. ஓரமா ஒளிஞ்சுக்கவா? சரிடா. தங்கச்சி தண்டாட்டி. ஆத்து நான் கூப்பிடுவேன். உனக்கு எப்படி தங்கச்சி வரும்? நீங்க ரெண்டு பேரும் பாருங்க. நீங்க ஓரமா ஒளிஞ்சுக்கங்க. அது நரிக்குறவ ஜாதிடா. நம்ம ஜாதி வேறடா. ஊசி பாசி வைக்க வந்தா சாமியோ. இவருக்கெல்லாம் பாசி பத்தாது ஓரமா நில்லுமா. தார்பாய் இருந்த புத்தி. கண்ணிலே குமரனுக்கு கொண்டாட்டம். நம்ம இடத்துக்கு ஒரு டவர் வந்திருக்குது தங்கச்சி. யாருன்னு? வேடுவர். வேடுவரா? எதுக்காக வந்தாரு? இல்ல மேடைய அளக்குறாரு. சர்வேர் மையம் இல்லையா? நல்லா நடங்க மாமா. நல்லா நடங்க மாமா. தங்கச்சி மழை பெஞ்சா கூட வயிற்றுக்கிட்டு நின்றுக்கிட்டா மழை பெய்யாது. மாப்பிள்ள உன் தங்கச்சியாடா? ஆமா. காந்த மாதிரி என்னை இழுக்கிறாளடா. உடம்பவே இருக்குதா? திருப்பி வச்சுட்டா சரியா போயிடும் எல்லாத்தையும். மாப்பிள்ள இந்த அழகுல நான் சொக்கிட்டேன்டா. ஆமாடா என்ன அழகுடா. அடாடாடாடாடாடாடா. ஆனா உமக்கு எச்சி புத்தி இருக்கு. எனக்கு எனக்கு இல்லாத வேணா இல்லடா. சாகர வரைக்கும் எச்சி புத்தி இருக்கும்டா. ஆனா முடியாம நிலை மதனே. எட்ட கட்டி திருத்தல மாப்பிள்ளை. நாளைக்கு சாக போற கிழமை கூட இப்படியே உட்கார்ந்துருப்பார் பழகுகளை புருஷன் முன்னாடி போனா அப்படின்னா அவனுக்கு ஆசை இருக்கும். ஆனா நீ செயல்படுத்த முடியாது. ஆனா ஆசை இல்லாத மனுஷனே இல்லை. ஆசை இல்லைன்னா தெய்வம் ஆயிடுவேன் அவன். அப்புறம் அப்படியே செயல்பாடு இருக்கா இல்லையா? இருக்கு. அப்புறம் உன்னை நான் அப்புறம் கட்டிக்கிறேன். உன்னை அப்புறம் கட்டிக்கிறேன். அப்புறம் எடுத்துக்கிறீங்களா? சொல்லிட்டு பாரு தங்கச்சி. இவர் நம்ம இடத்துக்கு மானம் கட்டு வந்திருக்காரு. டேய் என்னடா சொல்ற? மானம் என்னைக்கு அரிதாரம் பூசணும் அன்னைக்கே மானம் கட்டு போறோம்டா. மானம் கேட்டு அப்படி சொல்லுங்க. இருக்கட்டும்.
நான் மானம் கெட்டு போய் 50 வருஷம் ஆச்சுறேன். குலப்பொண்ணு குன்றாமல் வர நீங்க யாரையும் வாருங்கள் வேடுவரே, வருக வருக. நிமிர்ந்த நெஞ்சு, நீண்ட பார்வை, பார்வையில் நேர்மையும், நேர்மையில் திறமையும், திறமையில் பெருமையும், பெருமையில் பொறுமையும் கைகொள்ளும் விளையாடுத்த விளையாடும் வேடுவ குலத்தவரே வருக. தமிழ் சொல்லெடுத்து உரையாடும் உத்தம குலத்தவரே வருக வருக. வந்த விஷயத்தை சுருக்கமா சொன்னீங்கன்னா, உண்மையை சொன்னீங்கன்னா நான் மட்டும் இல்ல, எங்க கூட்டமே உங்களுக்கு உதவுவதற்கு எளிதாக இருக்கு. வந்த விஷயம், உன்னை பார்த்த உன்னை மாப்பிள்ள அஞ்சரை எப்படி என்ன விலை அழகே, சொன்ன விலைக்கு வாங்க வருவேன், விலை உயிர் என்றாலும் தருவேன், இந்த அழகை கண்டு வியந்து போகிறேன், ஒரு மொழி இல்லாமல் மௌனமாகிறேன். மாப்பிள்ள பேச்சே வர மாட்டேங்குதுடா, இந்த அழகு என்னை மயக்குதுடா, மூச்சுனாலும் வருதா, மூச்சும் வர மாட்டேங்குதுடா. ஐயனார் கருணையில கொஞ்சம் கொஞ்சமா வருதுடா. என் பேர் கந்தவேடே, எங்க அப்பி அந்த வேடே, என் மாமே பந்த, என் மாமே 2 குட்டியை வளர்த்து வந்தேன் எனக்கு. யார் என் மாமே? கருப்பேனாலும் கருப்பேன், 18ஆம் படிக்கான் இருக்கான் அழகர் கோயில்ல. 2 குட்டியில மூத்த குட்டியை சண்டையில ஜெயிச்சதுக்காக பரிசா கொடுத்தான். சண்டை சண்டை பெரிய குட்டியை குடிச்ச எனக்கு இந்த சின்ன குட்டி மேல ஒரு நோக்கம். எங்கிட்ட போயிருச்சு, தேடி அலைஞ்சேன், அப்படி அலைஞ்சேன். அலையும் போது என் மாப்பிள்ள சங்கீத பிரியன் வேடர் சொன்னாரு, மாமா மான் இங்கதான் மாமா இருக்குன்னார். எங்கயா இருக்குன்னு இடத்த சொல்லிட்டார். வந்துட்டேன், மானை பார்த்துட்டேன். சாதாரண மான் இல்ல மாப்பிள்ள, மதனே ஒவ்வொரு குடி மண்ணிலையும் உயிரை படைக்கிறான் பிரமே எடுத்திருக்கான் பாரு.